இப்போ என் கையில கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து சிஎஸ்கே டீம் மெம்பர்ஸோட போட்டோகிராஃப்ஸ் இதுல இருக்கு. ரேண்டமா ஆளுக்கு 3 கார்ட்ஸ் பிக் பண்ணிட்டு யார் வராங்களோ அவங்கள பத்தி either an interesting incident or an amusing incident. முத்தையா முரளிதரன் நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்றாங்க. நிஜமாவே அவர் ஒரு சிங்கம் தான். ஏன்னா அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து நல்லவே கிடையாது. 800 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 500 ஒன் டே விக்கெட்ஸ். இன்னும் வந்து அவரோட வெறி அடங்கவே இல்லை. கிரிக்கெட்ல ஏதாவது பண்ணினே இருக்கணும். அவர் டெஃபினட்டா கிரிக்கெட் விட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான டவுட். ஸோ ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங், வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் டெஃபினட்டா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரிக்கெட்டிங் ஐகான். நெக்ஸ்ட் வந்து ஆல்பி மார்க்கல். அவர் வந்து பயங்கர குவாய்ட்டு. அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் ஹி லவ்ஸ் ஹண்டிங், அது மாதிரி அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்டஃப் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ குவாய்ட் பர்சன் அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங். நெக்ஸ்ட் வந்து மைக்கேல் ஹஸ்ஸி. மைக்கேல் ஹஸ்ஸி பத்ரியோட இன்ஸ்பிரேஷன். நான் சொல்றதோட பத்ரி சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நாங்க இவரை வந்து ஜூனியர் ஹஸ்ஸின்னு கூப்பிடுவோம். மிஸ்டர் கிரிக்கெட் அவர் பேரு. மிஸ்டர் கிரிக்கெட்னா அவரும் முரளி மாதிரி தான். கிரிக்கெட் 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 எந்நேரமும் கிரிக்கெட் தான். சோ அது அவரோட 3 கார்டு. அப்படியே உங்களோட 3 கார்டுல யார் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்த். ஒரே ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து பத்தி சொல்லணும்னா, இங்க நீங்க ஃபன்னினோனே அவர் அங்க சிரிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய இருக்கு. அதே ஃபன்னி அவன் வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ் கேரக்டர்ஸ் சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச, சைலண்டா இருக்கும். பட் அவன் வந்தானா ஏதாவது டாட் பூட் ஈட் பூட் கத்துவான், இது பண்ணுவான். இஸ் a very என்ன சொல்றது, வைப்ரண்ட், volatile person. ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் செஷன் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டு ஆஃப் ஆல் இஸ் செலக்ட் பண்ணது மேத்யூ ஹேடன். அவர் வந்து ஆக்சுவலி இஸ் a big surfer. சர்ஃபிங் தண்ணிலேயே வாழ்வார் லிட்டரலா. அவர் வந்து ஒரு டால்பின் மாதிரி சொல்லலாம். அவரை கூப்பிட்டு அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாரு. இந்த ஸ்விம்மிங் பூல் சின்ன ஸ்விம்மிங் பூல் தான், ஒரு 10-15 மீட்டர்ஸ் இருக்கும். வந்து யூ கேன் ஸ்விம் இன் த சீ, பட் இன் ஸ்விம்மிங் பூல் ஐ எம் ரியலி குவிக் அப்படி இப்படின்னாரு. ஐ கேன் பீட் யூ இந்த 15 மீட்டர்ஸ்ல அப்படி அப்படின்னாரு. அவர் வந்து ஹேடன் வந்து சொன்னாரு, அப்படியா, இஸ் இட் சோ அப்படின்னு. அப்பவே எனக்கு டவுட் வந்தது லைட்டா. அவர் என்ன சொன்னார்னா, நீ ஃப்ரீ ஸ்டைல் பண்ணு, ஐல் டூ பட்டர்ஃப்ளை பட் ஐல் ஸ்டில் பீட் யூ அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆச்சு. அனிருத்தா வந்து ஹாஃப் வே கூட போல, அதுக்குள்ள அவர் வந்து அந்த சைட் போயிட்டாரு. இவன் அதுக்குள்ள நின்ட்டான் மூச்சு வாங்கிட்டு. So actually he is basically more of a child. Something like childish. Very good for the team environment. Next வந்து முரளி விஜய். முரளி விஜய் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பேர், நாங்க கூப்பிடுற பேர் ஒண்ணு இருக்கு. என்னது? அது வந்து மாங்க். ஒண்ணும் இல்ல, அவர் வந்து அந்த ஹிமாலயா சைடுல புத்திஸ்ட் மாங்க் வந்து எல்லாரும் நினைப்பாங்க அவர் வந்து ரொம்ப மாங்க்னா ரொம்ப நல்ல மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட் டைப். இல்ல நீங்க ஓல்ட் மாங்க் சொல்றீங்களோ? நான் அது சொல்ல பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் இன் தமிழ்நாடு இப்போ ரைட் நவுன்னு சொல்லலாம். ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் சிஎஸ்கே வாஸ் பிட் இன்கன்சிஸ்டண்டா இருந்தார். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது முரளி விஜய்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் I think his dedication, hard work, single-mindedness to go there and prove it, I think it's just tremendous. போன ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து is grown by leaps and bounds, exactly, especially the last year's IPL, after the IPL and all. Next வந்து ஜோகிந்தர் சர்மா. ஆக்சுவலி அவர் பார்க்கணும்னா ஒன் ஆஃப் தி ஃபியூ கைஸ். ஒரு 3 வருஷம் சிஎஸ்கேல இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது மட்டும். 3 வருஷம் இருந்ததுக்கு ஒரு 4 வார்த்தையாவது கத்துன்னு இருக்கலாம். அசி சொல்ற தோசை கூட சொல்றது இல்ல. ரொம்ப இன்செக்யூரா இருப்பாரு எங்களோட. நாங்க பாட்டுக்கு வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருப்போம், தமிழ்ல பேசிட்டு இருப்போம். அவருக்கு வந்து சுத்தமா ஐடியாவே இல்லாதனால அவர் எப்படி காதை வச்சு இங்கே கேட்டுட்டு இருப்பாரு. அவரை பத்தி பேசுற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங் போல இருக்கு. கே போலா பாரு, அந்த மாதிரிதான். அவர் வந்து கொஞ்சம் சோ வந்து அவரோட இருக்கும்போது உங்க 3 பேரையும் பார்த்தா வேணும்னே அவர் பாக்குறாருன்னு அவரை பத்தி பேசுற மாதிரி வேற நினைக்கிறீங்க. ஒரு சில பேர் இருக்காங்க டீம்ல. அந்த கேப்பபிலிட்டிஸ் எங்களுக்கு இருக்கு.
அந்த பெயிட்ல மாட்டி as a cricketer அவர் obviously is a good bowler as உங்களுக்கு தெரியும் 2020 வேர்ல்ட் கப்ல அவர் பண்ணது so is a very good cricketer. எனக்கு வந்திருக்கிற லாட்ல நான் யாருமே டேலண்டட் கிரிக்கெட்டர்னு சொல்றது எனக்கு அருகதை இல்லை. பத்ரியஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மேத்யூ ஹேடன் வந்து சொன்ன மாதிரி ஒரு டால்ஃபின் மாதிரி கடல்லே தான் இருப்பாரு. எனக்கு ஆனா எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், ஆட வெட்ட போற மாதிரியே இருப்பாரு. ஒரு ஆள் சைஸுக்கும் அந்த பேட்டை கையில தூக்கின்னு போறது, ஏதோ எங்கேயோ ஒரு கொலை பண்ண போற மாதிரியே போவாரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நெட்ல போலிங் போட போறேன். அது முதல் வருஷம் IPL ஸ்டார்ட் பண்ண வருஷம். அப்பெல்லாம் எனக்கு ஹேடன் பார்த்தா 2 ஸ்டெப்ஸ் பேக் தான். சொன்ன மாதிரியே அவங்க எல்லாம் ஆடும்போது பால்ல கை வச்சு கொஞ்சம் பார்த்து தான் வைப்பேன். பட்டு அப்படியே கையோட போயிட போதும் அப்படின்னு ஒரு பயம் உண்டு. ஸோ அவரை பார்த்தனாலே கொஞ்சம் பால் பார்த்து தான் கை வைப்பேன் அவர் அடிச்சாருன்னா. ஆனா அவருக்கு போட்டு இன்ஃபேக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எப்படி போடணும்னு ஒரு ஐடியாவே கிடைச்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எப்படி டாமினேட் பண்றாரோ அதே மாதிரி தான் லிட்டரலா எல்லாருமே வேர்ல்ட் கிரிக்கெட்ல டாமினேட் பண்ணுவாங்கிற ஒரு ஐடியா நான் வச்சுப்பேன். அவரோட பிக்கெஸ்ட் ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கில்க்ரிஸ்ட் எப்படி ஆடுவாரு, அவரோட மைண்ட் செட் எப்படி எல்லாமே சொல்லுவார். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஆடம் கில்க்ரிஸ்ட்க்கு போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸே கிடைச்சது, சரி இந்த இடத்துல நம்மளால சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து டக் பாலிஞ்சர் வந்து கம்பேரிட்டிவ்லி எல்லா ஃபாரினர்ஸோட வந்து கொஞ்சம் க்ளோஸ் எனக்கு. ஏன்னா நான் எங்க போனாலும் அங்க இருப்பாரு. நான் போற இடம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், ஆனா அங்க அவர் இருப்பாரு. கசினோ போவேன் ஃபார் எக்ஸாம்பிள், அங்க கசினோல நானும் அனிருத்தும் போவோம், டக் பாலிஞ்சர் இருப்பாரு, கட்டாயமா அங்க இருப்பாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு நாங்க போறதுக்கு முன்னாடில இருந்து ஒரு கசினோ இருக்கிற எல்லா டேபிள்லயும் சொல்லுவாங்க இவர் இங்க வந்தாருன்னு. ஆனா எந்த இடத்துலயும் ஜெயிச்சிருக்கவே மாட்டாரு, எல்லா இடத்துலயும் தோத்துருவாரு. இவ்வளவு பெருசா அடுக்குவார், அபார்ட்மெண்ட் மாதிரி அடுக்கி வைப்பாரு. எல்லாத்துலயும் ஒரே ஒண்ணுல போயிடும். அவர் தோத்ததுன்னு ஒரு $10,000 இருக்கும், ஒரே இடத்துல $1000 அடிச்சாருன்னா கசினோக்கே தெரியும். எந்திரிச்சு நின்று கை தட்டுவாரு, ஏன்னு கத்துவாரு, ஒரே இதுவா அப்ப தெரியும் சரி கடைசியா ஜெயிச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க அங்கேருந்து நகர்ந்து ஒரு டேபிள் போறதுக்குள்ள அது தோத்துருவாரு திருப்பி. அது அவரோட ஸ்டைலு. அடுத்தது வந்து மகேந்திர சிங் தோனி. இவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியல, புரியாத புதிர் தான் சொல்லணும். நிறைய தடவை பார்ப்பேன் ஒரு மூஞ்சிய போலிங் போடும்போது சரி பேட்டிங் ஆடும்போது சரி ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் அப்படின்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்டா ஃபெயில் ஆனது அவர்கிட்ட தான். இப்படி போலிங் போட்டு இப்படி பார்ப்பேன் அவர் ஏதாவது சொல்றாரா அப்படின்னு, அதே மாதிரியே இருக்கும் மூஞ்சி. விக்கெட் எடுத்துட்டு பார்ப்பேன், இப்படியே தட்டுவாரா, அதே மாதிரியே இருக்கும் மூஞ்சி. ஒன்னும் தெரியாது. சூப்பர் ஓவர் போட்டேன், அப்படியே உட்காந்துட்டேன், சிங்காய் உட்காந்துட்டேன், ஐயோ கவுத்துட்டோம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நந்து போனாரு. இப்படி பார்த்தேன், இப்படியே சிச்சினே போயிட்டாரு. நிறைய வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ண மாட்டாரு சிச்சுவேஷனுக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட நான் ஒன்னு ரைட்டா கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதான். இப்போ யோசிப்பாருன்னு நினைக்கிறேன், ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி ரூமுக்கு போயிடுவாரு, அப்புறம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க இது நடந்தது அப்படின்னு. ஐ திங்க் மேபி he takes it very calm composed level minded. Great to have a leader. அந்த மாதிரி ஒரு லீடர் ரொம்ப டிஃபரண்ட் லெவல்ல இருக்காரு. இப்ப ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலா உங்க 3 பேருக்குமே கவுண்டமணி சார்னா ரொம்ப பிடிக்குமாமே? ஏன் கேக்குறீங்க? எல்லா டயலாகும் மனசுல வந்து அதான் டயலாக் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல டயலாக் இருக்கு, சொல்லுங்க. உன் பேர் என்னன்னு கேட்பாரு, சங்கீதா சொல்லுவாங்க. இன்னும் சங்கூர் வயசுல உனக்கு சங்கீதா, அது நீங்க அந்த ஸ்டைல்ல சொல்லுவீங்களா? அவரோட ஆக்சுவலி நாங்க பேசும்போது ரியல் லைஃப்லயே எங்களுக்கு அவரோட நிறைய டயலாக் அப்படியே வரும் நடுவுல. ஏன்னா அது மைண்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சூரியன்ல போவாரு, இவர் விசாரணையை கூப்பிடுவாங்க, ஒரு கிட்டி நினைக்கிறேன் சிபிஐ ஆபீசர் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு கேட்பாரு கவுண்டமணி உள்ள வர சொல்லாரு. இவர் போகும்போதே தௌலத்தா போவார் உள்ள. அரசியல்வாதினாலே இதெல்லாம் சாதாரண அப்படின்னு உள்ள போனோடனே கேட்பாங்க சூரியன் யார் சுட்டது, ஐ எம் வெரி சாரி சூரியன் யாரும் சுட முடியாது, சூரியன் வெப்பம் தான் நம்மள சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்காந்துருவாரு. உட்காந்த உடனே ஏந்திரி அப்படின்னுவாரு. இதெல்லாம் அரசியல்ல சாதாரண. இன்னொன்னு விட்டனி அப்படி பாத்துட்டு மேல காந்திஜி படம் வரும், சத்திய சோதனை. தெரிஞ்சு பாலா யூடியூப்ல கவுண்டமணி வீடியோ பார்த்து போஸ்ட் பண்றது எல்லாருக்கும் பேஸ்ட் பண்ணி விட்டுருவாரு, எல்லாருக்கும் சொல்லுவாரு, லிங்க் எல்லாம் அனுப்புவாரு. அந்த மாதிரி யாரும் ரிலீஜியஸா ஃபாலோ பண்ண மாட்டாங்க.